அப்போ இது என்ன சொன்னால், ஒரு மனிதனோட சாதகத்தில் 10ஆம் பாவகம் அது கர்ம தொழில், கர்மா. அப்போ 10 குடைவன் யாரோ அந்த 10 குடைவன் என்ன திசை ஓடுதோ அப்போ அந்த கர்மா ஒர்க் ஆகும். நல்ல கர்மாவாக இருந்தால் அந்த 10ஆம் இடத்துக்கு திசை ஓடும்போது பார்த்திங்கன்னா சொத்து சுகம், பொண்ணு பொருள், மற்றவங்க மத்தியில் வந்து கௌரவமாக வாழ்வார். அரசியல் சம்மந்தப்படுது, வேலை உத்தியோகம் சம்மந்தப்படுது. இந்த மாதிரிலாம் அவருக்கு அமைப்பு நிறையா வரும். நேர்களுக்கு வணக்கம். 5 கரத்தனை, ஆணை முகத்தனை, இந்தியன் இளம்பெறை, நந்தி மகந்தனை, நாண கொழுந்தனை, புந்தியில் வைத்தடி போற்றுகிறேன். அதாவதுங்க, நான் வந்து கரூர் ராயனூரில் வந்து சோதிடர் சாதகம் பார்த்துட்ருக்குறேங்க. என்னோடய ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா அனைவரும் வந்து சாதகம் பார்க்க வரக்கூடிய மக்கள் அனைவரும் அதிகமாக வரக்கூடிய. என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 95 14 77 10 74ங்க. நான் சொல்கிறது வந்து கருத்து என்னென்னா, சாதகத்தில் ஒரு மனிதன் தனிப்பட்ட சாதகத்தில் வந்து 10ஆம் பாவகம். 10ஆம் பாவம்னா ஒரு மனிதனுக்கு வந்து கர்மா. என்ன சொல்கிறதுங்க, 10ஆம் பாவங்கிறது கர்மா. ஒரு மனிதனுக்கு வந்து ஜனன காலத்திலேயே ஒரு திசை புத்தி ஓடும்போதே அவனுக்கு 10ஆம் பாவம் வேலை செய்யும். 10 கூடையும் திசை வேலை செய்யும். இல்லை ஒன்று ஒரு குறிப்பிட்ட ஒரு 15 வயசுலேயும் அந்த 10 கூடை திசை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது என்ன சொன்னால், ஒரு மனிதனோட சாதகத்தில் 10ஆம் பாவகம் அது கர்ம தொழில், கர்மா. அப்போ 10 குடைவன் யாரோ அந்த 10 குடைவன் என்ன திசை ஓடுதோ அப்போ அந்த கர்மா ஒர்க் ஆகும். அப்போ அந்த 10 குடைவன் புதனாகவே இருக்கிறான்னா அந்த 10ஆம் இடம் புதன் சம்மந்தப்படுதுன்னா அப்போ கல்வியிலும் சிறந்து விளங்குவாங்க. புதன் சம்மந்தப்படுது, டாக்குமெண்ட், பத்திரம், பதிவு சம்மந்தப்பட்டது. இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது ஒரு மனிதன் தனிப்பட்ட நேரில் அவனோட லக்கணத்துக்கு 10ஆம் இடம், மனைவிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானமாக வரும். அதாவது ஒரு மனிதனோட சாதகத்தில் லக்கணத்துக்கு 7ஆம் இடங்கிறது மனைவி. ஆனால் அதே இந்த சாதகருக்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து எப்படின்னா மனைவிக்கு சுகஸ்தானமாக வரும், 4ஆம் இடமாக வரும். சரி, அப்போ 4ஆம் இடம் வரும்போது இந்த சாதகருக்கு மாமியா 10ஆம் இடமாக வரும். அப்போ மாமியா 10ஆம் இடம் வரும்போது அந்த 10ஆம் இடத்துல வந்து 10 குடைவினே ஆட்சி பெற்றிருந்தால் அந்த மாமியார் வந்து இந்த மருமகனுக்காக வீடு வாங்கி கொடுக்கும், காரு வாங்கி கொடுக்கும், வண்டி வாகனம் எல்லாமே வாங்கி கொடுங்க. ஏன்னா 10ஆம் இடம் வலுத்திருந்து 10ஆம் இடம் 10 குடை ஆட்சி பெற்றிருந்தால் வச்சுக்கோங்க, அந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடியது கரும ஸ்தானம். அப்போ இந்த சாதகரோட மாமியா போன ஜென்மத்தில் கொடுத்து வச்சு பிறந்திருக்கு. ஆனால் இந்த மருமகனத்துக்கு தான் பொண்ணு கொடுக்கணும், இந்த மருமகனை தான் வளர்த்தி விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த மாமியாவுக்கு இருக்கும். அந்த மாமியை பாருங்கள், அந்த அம்மாவோட பசங்க கூட இருந்தால் கூட அதை கூட கவனிக்காது, மக அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பில் தான் போகும். அப்போ அந்த மனைவிக்கு 4ஆம் இடம்னா சுகஸ்தானம். மனைவி பாருங்கள் 4ஆம் இடத்துல. அப்போ மாமியை 10ஆம் இடத்து 10 கூட ஆட்சி பெற்றிருக்கும்போது மனைவிக்கு 7ஆம் இடம். அப்போ அந்த மனைவிக்கு 7ஆம் இடம், அதுக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம். பாருங்கள், அந்த அம்மாவுக்கு வந்து புடவை, துணிமணி எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க, நல்லாவே கிடைக்கும், தானாக கிடைக்கும், சுகஸ்தானம் அல்லவா. அந்த அம்மா வந்து பாருங்கள், இவரோட மனைவி வந்து சந்தோஷபரியமாகவே வாழ்வாங்க. வாழ்க்கையில் வந்து சுகஸ்தானம் அவங்க தான் கொடுத்து வச்சு பிறந்திருப்பாங்க. அதே நேரத்துக்கு இந்த சாதகரும் பாருங்கள் 10 கூட ஆட்சி பெற்றதுனால மாமியா வீடு வாங்கி கொடுக்க, இடம் வாங்கி கொடுக்க, மருமகன் பேரில் எல்லாமே வாங்கி கொடுக்குற அமைப்பு இந்த மாமியா செய்வாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்து 10ஆம் இடம். 10ஆம் இடம்ன்றது பதவி சம்மந்தப்பட்டது. இப்போ இந்த 10ஆம் இடத்தை பார்த்தோம்னாலே சொல்லலாம், இவர் வந்து 10ஆம் இடம் சொந்த தொழில் பண்ணுவாரா, இல்லை இவர் வந்து சம்பளத்துக்கு போவாரா, அப்போ அடிமை தொழிலா, அப்போ கூலி வேலையா அப்படிங்கிறதுக்கெலாம் சொல்லலாம். இப்போ 10 6 கூட வச்சுக்க அரசியல் சம்மந்தப்படுது, பதவி சம்மந்தப்படுது, உயர் பதவி, இந்த மாதிரிலாம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குங்க. 10ஆம் இடம் வந்து வளர்த்துருந்தாலே ஒரு மனிதனுக்கு நல்லதுங்க. அவனுடைய லைஃப்பில் 30 வயசாக இருந்தாலும் சரி, 20 வயசாக இருந்தாலும் 40 வயசாக இருந்தாலும் 10 குடைவன் திசை நடக்கும்போது பார்த்திங்கன்னா அவர் வந்து 10 குடைவன் வந்து இதுக்கு பேர் கருமாங்க. போன ஜென்மத்தில் நம்ம என்ன பாவம் புண்ணியம் பண்ணி பிறக்கிறோமோ அப்போ அது கருமாவாக மூவ்மெண்ட் ஆகும். அப்படின்னா 10ஆம் இடத்துல உட்காந்து 10 குடைவன் ஆட்சி பெற்று திசை நடத்தினான்னா இதை கருமா. அவர் 55 வயசாக இருந்தாலும் சரி, எத்தனை வயசாக இருந்தாலும் சரி, அந்த திசை வரும்போது பார்த்திங்கன்னா கருமா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். எப்படின்னா நல்ல கருமாவாக இருந்தால் அந்த 10ஆம் இடத்துக்கு திசை ஓடும்போது பார்த்திங்கன்னா சொத்து சுகம், பொண்ணு பொருள், மற்றவங்க மத்தியில் வந்து கௌரவமாக வாழ்வார். அரசியல் சம்மந்தப்படுது, வேலை உத்தியோகம் சம்மந்தப்படுது. இந்த மாதிரிலாம் அவருக்கு அமைப்பு நிறையா வரும். அப்போ இதே பாருங்கள், அப்போ அந்த 10ஆம் இடத்துல வந்து சூரியன் இருக்காருன்னு வச்சுங்க. 10ஆம் இடத்துல சூரியன் தான் அரசு சம்மந்தப்பட்டது, அரசியலுக்கு போகலாம், அரசியல் சம்மந்தப்பட்டதுலாம் அவருக்கு வந்து நிலையானது, நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். ஏன்னா அந்த திசை ஸ்டார்டிங்லேயே ஒரு அரசியல் உள்ளே போனார்னாலே சில அரசியல்வாதி எல்லாமே எங்கிட்ட வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி நான் அரசியலில் இருக்கலாமா. இப்போ பொதுவாகவே வந்து எப்படின்னா வார்டு சம்மந்தப்பட்டது, தலைவர் பதவி, இந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க, எப்படி பண்ணிக்கலாமான்னா அந்த 10 கூடவே நல்லா இருக்கணும்,
அந்த 10 குடைன்னு சொல்லக்கூடாது. இங்கே பாருங்க, இந்த 10 குடையுமே கேந்திரத்தில் இருந்தாலே ஓகே ஆகுங்க. என்னங்க, கேந்திரத்தில் இருந்தாலே கண்டிப்பாக ஓகே ஆகும். அந்த 10 குடையும் ஆட்சி பெற்றிருக்கணும். அந்த 10 குடையும் சொல்லக்கூடாது. இவரோட லக்கணத்துக்கு 9 குடையும், அதாவது சாரான் நட்சத்திரத்தில் இருந்தான்னு வச்சுக்க, இன்னும் ஒரு என்ன சொல்கிறது, மக்களோட நம்பிக்கை அது வந்து அவருக்கு அதிகமாக கிடைக்கும். ரெண்டாவது வந்து சனி பகவான். அப்போ சனி பகவானும் இவருக்கு ஒரு வலுத்து இருக்கணும். இவரோட சாதகத்தில் வந்து எப்படின்னா 3ஆம் இடத்துல இருக்கலாம். 3ஆம் இடத்துல இருக்கும்போதுங்க, இப்போ ஒரு மனிதன் வந்து கேட்பார், இப்போ அரசியலே இருக்கார், அவர் பயந்துட்டு இருக்காரு, மற்ற தொழில் பண்ணுறாரு, பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா பயப்படுவாங்க. எப்படிங்க, நான் ரொம்ப பிஸ்னஸ் வந்து அது லட்சக்கணக்கில் இப்போ கொஞ்சம் 100 பேர் 50 பேர் 200 பேர் இப்படிலாம் பெரிய பெரிய கம்பெனி நிறுவனம் வச்சு நடத்துகிறோம், எனக்கு வந்து போட்டி அதிகமாக இருக்குது, எனக்கு தான் ஆயில் போயிருமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. 10ஆம் இடம் தொழில் சாரம், தொழில் நல்லா போயிட்டுருக்கோம். அப்போ தொழில் போயிட்டுருக்கும்போது அவங்க கேட்பாங்க எங்கிட்ட கேள்வி, நல்லா போயிட்டுருங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எனக்கு வந்து ஆயில் பயம் தான் அப்பப்போ வருது அப்படிம்பாங்க. அப்போ இந்த சாதகருக்கு 8ஆம் இடம்ங்கிறது ஆயில். அப்போ 8ஆம் இடம், அந்த 8க்கு 8 பாருங்கள், இந்த லக்கணத்துக்கு 3ஆம் இடம் வரும். அப்போ 3ஆம் இடம் வரும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம கணக்கு எடுக்கணும். அப்போ 8ஆம் இடம் 8 கூட எங்கே இருக்கார், என்ன நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி கணக்கெடுத்து, அப்போ நான் சில சாதகங்கள்லாம் வந்து இப்போ குறிப்பிட்ட பார்த்த இடத்துல நான் இப்போ அதனால நான் 10ஆம் பாவத்தை பற்றி பேசுகிறேன். ஒருத்தர் தொழில் பிஸ்னஸ் அதிகமாக பண்ணிகிட்ருக்காரு, அவருக்கு இப்போ ஏகப்பட்ட பேர் வந்து தொழிலாளிலாம் ஏகப்பட்ட ரன்னில் இருக்குது. அப்போ தொழில் போட்டிடுறது. அப்போ அவர் கேட்குறாருங்க பாருங்கள், அவர் தனுசு லக்கணம், லக்கணத்துக்கு 8 கூட யாருங்க, அப்போ 8ஆம் இடம் சொல்லக்கூடாது வந்து சந்திர பவனார், கடக லக்கணமும் கடகராசி அவர் 8 கூடவே. அப்போ அந்த 8 கூட சொல்லக்கூடாது பார்த்தீங்கன்னா சந்திரன் வரான். அந்த 8க்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடாது. 8க்கு 8ஆம் இடங்கிறது லக்கணத்துக்கு 3ஆம் இடம் வரும். அப்போ 3ஆம் இடம் அது சனி ஆட்சி பெற்றிருக்காரு. அப்போ அந்த சனி ஆட்சி பெற்றிருக்கும்போது நான் சொல்லிட்டேன், உன்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, அந்தளவுக்கு வந்து உன்னுடைய சாதகம் இருக்குது, ஆயெல்லாம் உனக்கு பங்கமாகாது, நீங்கள் தைரியமாக இருங்க, தொழில் இன்னும் நீங்கள் விரிவுபடுத்தலாம், அதில் வந்து எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்க சந்தேகப்படுவாங்க, இல்லைங்க கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், எனக்கு பயம் வருது, பயமாக இருக்குது அப்படின்னா. ஏன்னா அந்த ஆயிலை பற்றி பேசும்போதே அந்த பயம் வருது அப்படிங்கும்போதே அவருக்கு 8ஆம் இடம் வந்து இப்போ தனுசு லக்கணம்னு வச்சு பாருங்கள், 8ஆம் இடம் வந்து சந்திரனாக வருவார். 8க்கு 8 எடுங்க, மகர கும்பமாக வரும். 8க்கு 8 லக்கணத்துக்கு 3ஆம் இடம் வரும், கும்பம் வரும். சனி ஆட்சி பெற்றுக்காருங்க, ஆயிலுக்காரனே ஆட்சி பெற்றுக்காருங்க. நீங்கள் ஆயிலை பற்றி பயப்படுறீங்க, ஆயிலை பயப்பட வேண்டிய அவசியம் நீங்கள் கிடையாதுங்க. நீங்கள் வந்து ஏதாவது இதில் நீங்கள் தைரியமாக தொழில் சம்மந்தப்பட்டது நீங்கள் பண்ணலாம். 10ஆம் இடங்கிறது புதனாக வருது. அப்போ 7க்கும் 10 கூடையும் புதனாக வரும்போது உங்களுக்கு நல்லா இருக்குது, ஆட்சி பெற்றிருக்கு, செய்யலாம் சார் அப்படின்னு சொல்லுவேன். இருந்தாலும் வந்து அவங்களுக்கு ஒரு தயக்கம் அந்த மனது. ஏன் அப்படின்னு கேட்டாங்க, அந்த தயக்கம் மன வருத்தம் வரும்போது போது நான் சொல்லுவேன், நீங்கள் தனுசு லக்கணம், அப்போ 3ஆம் இடத்துல வந்து சனி ஆட்சி பெற்றிருக்கேன், ஆயிலுக்காரனே தொழிலுக்காரன். இப்போ 3ஆம் இடத்துல வந்து சனி உங்களுக்கு ஆட்சி பெற்றுக்கிறனால தான் தொழில் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணி மக்களை வச்சு இவ்வளோ ரன் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. 3ஆம் இடத்துல வந்து தொழிலுக்காரன் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கார், ஆயிலுக்காரனும் சப்போர்ட் இருக்காருங்க. ஏன்னா தனுசுக்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு இவருக்கு 8ஆம் இடம், 8க்கு 8 3ஆம் இடம் போது உங்களை ஆட்சி பெற்றுக்கிறனால ஆயில் பங்கம் வராது, தொழிலாளிகளோட சப்போர்ட் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் ஓனர் சம்மந்தப்பட்டது, நீங்கள் வந்து ஒரு தொழில் நிறுவனம் வச்சு பண்ணுறீங்கன்னா இந்த தொழில் நிறுவனம் இன்னும் தொழில் நிறுவனம் தான் உங்களுக்கு போட்டி வரும்பொழுது உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க யாருமே அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். அவங்க ஆமாங்க, அதெல்லாம் எனக்கு தொழிலாளிகளாம் நல்லா இருக்கிறாங்க, தொழில் சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லா மூவ்மெண்ட் ஆகி போயிட்டுருக்கு, தொழிலை பற்றி எந்த குறையும் இல்லைங்க. ஆனால் அதே நேரத்துக்கு அடுத்த சில நாங்கள் தொழில் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம்ல, இது மாதிரி வந்து பெரிய பெரிய ஓனர் தான் எங்களை டார்ச்சர் பண்ணிவிட்டு தொழிலில் வந்து தொந்தரவு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் சொல்லுவேன், 10 கூடையும் புதன் ஆட்சி பெற்றுக்கா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதான் விஷ்ணு போன நாராயண வழிபாடு வச்சுங்க, உங்களுக்கு தொழில் மூவ்மெண்ட் ஆகும், உங்களுக்கு எதிரி வந்து சாய்வாங்க. இன்னொன்றுங்க, அப்போ உங்களுக்கு வந்து எதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம எதிரி வந்து ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க. லட்சுமி நரசிம்ம பெருமாள் என்னங்க, லட்சுமி நரசிம்ம பெருமாளை பிடிங்க. ஏன்னா புதனுக்கு அதிதேவை விஷ்ணுவோன நாராயணன். ஆனால் நீங்கள் லட்சுமி நரசிம்ம பெருமாளையும் பிடிங்க, உங்களுக்கு எதிரி வந்து உங்களை இருந்து விட்டுருவாங்க. கண்டிப்பாக எதிரி வந்து உங்கள்கிட்ட வந்து உங்களை எதுவுமே செய்ய முடியாது. இதை நீங்கள் நம்பி செய்யுங்க, அதில் எந்த ஒரு மாற்றம் வராதுங்க. 10ஆம் இடம் தொழில் சம்மந்தப்படுது, உங்களுக்கு மாமியார் சப்போர்ட் இருக்குது, உங்கள் வீட்டுக்காரமாக சப்போர்ட் இருக்குது, குழந்தைகள். இப்போ உங்கள் தனுசுக்கு வந்து 5ஆம் இடங்கிறது மேசமாக வருதுங்களா, காலபுருஷனுக்கு 1ஆம் இடம் வருதா. இன்னொன்று வைங்க, இந்த 10ஆம் இடங்கிறது காலபுருஷனுக்கு எடுத்து பேசலாங்க. காலபுருஷன் சொல்லக்கூடாது, மேசம் காலபுருஷனுக்கு, 10ஆம் இடம்னா மகரமாக வருது. மகரம் யாருங்க, சனி வீடா. அப்புறம் ஏன் நீங்கள் ஆயிலை பற்றி பயப்படுறீங்க? 11ஆம் இடம் லாபஸ்தானம், உங்களுக்கு கும்பமாக வருதா, அவரும் சனி போவானா. சனிக்கு அதிதேவை கருப்பனை பிடிங்க, மேற்கு பார்த்த கருப்பனை அந்த வீடு. அந்த இப்போ மேச லக்கணம் காலபுருஷனுக்கு 1ஆம் இடம் வைங்க, அதுக்கு 10ஆம் இடமா மகரம் வரும். அந்த மகரம் அந்த வீடு வந்து தெற்கு பார்த்த வீடு, தெற்கு பார்த்த கருப்பனை பிடிங்க, வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். உங்களுக்கு அதே நேரத்துக்கு வந்து காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம், சனியை உங்களுக்கு ஆட்சி பெற்றிருக்காரு, 11ஆம் இடம் வந்து மேற்கு பார்த்த கருப்பனை பிடிங்க, கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் சேர்க்கலாம். எந்த இதுலேயுமே வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்குங்க.
தனுசு லக்கண அதிபதி உங்களுக்கு 10 கூட 30 ஆட்சி பெற்றிருக்காரு, வலுவடைந்திருக்காரு. ஒன்றும் கவலைப்படாமல் நீங்கள் தொழில் மேலும் மேலும் தொழிலை விரிவுபடுத்தலாம். அப்போ 8க்கு 8ஆம் இடம் 3ஆம் இடம் ஆட்சி பெற்றிருக்கு, ஆயுள் பங்கமாகாது. உங்களுக்கு தொழிலாளர்கள்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நேர்களுக்கு நன்றி வணக்கம். அதாவது வந்து எப்படின்னாங்க, இந்த 10ஆம் இடம் தொழில் சம்மந்தப்பட்ட வகையில் நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம். நேர்களுக்கு நன்றி வணக்கம். வாழ்க வளமுடன்.